என்ன பேர் உங்களோட? ஜக்ஷிதன். ஜக்ஷிதனுக்கு என்ன இன்றைக்கு பிறந்த நாளா இல்லை என்ன விசேஷம்? ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் வந்துச்சு. அப்படியா? என்ன மார்க்ஸ் எடுத்தீங்க? 163. கட் அவுட் எத்தனை? 132. ஓகே, அப்போ கட் அவுட்டை விட கூட மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க என்ன? சரி, நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். கங்க்ராச்சுலேஷன். சரி, இன்றைக்கு வந்து என்ன அப்பா அம்மா என்ன வாங்கி தந்தாங்க பிள்ளைக்கு? கிரிக்கெட் பிடிக்குமா? சரி, கிரிக்கெட் பிடிக்குமான்னு சொல்லி பேட் வாங்கி தந்துருக்குறாங்க. வடிவா விளையாடணுமா? ஓகே, சரி. அம்மா என்ன வாங்கி தந்தாங்க? 2 பேரும் சேர்ந்து தான் வாங்கி தந்தாங்க. சரி, அம்மாவையும் விட்டு கொடுக்கல. சரி, வேறு ஒருத்தவங்களும் இன்றைக்கு வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்தணுமாமன்னு சொல்லி நீங்கள் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்களா, இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணுமாமன்னு சொல்லி எங்களே அனுப்பியிருக்கிறாங்க சர்ப்ரைஸை. சரி, யாராக இருக்கும்? அப்பா அம்மாவா? அப்பா அம்மா தானே கிரிக்கெட் பேட்டெல்லாம் வாங்கி தந்துட்டாங்களே. பெரியம்மாட பேர் என்ன? ஜெனிட்டா. எங்கே இருக்கிறாங்க? ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்களா? இல்லையே, அவங்க இல்லை. அவங்க இல்லை. அவங்களா? இல்லையே, அவங்க இல்லை. எக்ஸாம் பேப்பர் எல்லாம் நல்லா கெட்டிக்காரனா செய்திருக்கிறீங்க, நல்ல மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க. இதையும் கண்டுபிடிக்கணும். அவங்க இல்லை, அவங்க இல்லை, அவங்க இல்லை. நான் ஓவன்னு சொல்ல மாட்டேன் அவங்கள பேர் சொன்னா, ஏன்னா அந்த பேர்லேருந்து நான் வரவே இல்லை. அவங்க இல்லை. ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்த கிஃப்ட் எல்லாம் வரவே இல்லை. வேற யாரா இருக்கும்? எங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் நிக்கிறாங்க தானே. என்ன பெரியம்மா மட்டும் தான் சொல்றீங்க? வேற யார் வெளிநாட்டுல இருக்கிறது? யார் மிஸ் பண்ணினது பிள்ளைக்கு இன்றைக்கு எடுத்து? ஓகே, பெரியப்பாட பேர் என்ன? ராஜ்குமார். ஓகே, பெரியப்பா இங்க இருக்கிறாங்க. ஆசியப்பாவும் மிஸ் பண்ணினவர். சரி, ஆசியப்பா எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. ஓகே, பெரியப்பாவும் மிஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரி, சாக்லேட் பிடிக்குமா? சரி, இன்றைக்கு வந்து உங்களுக்கு வந்து சாக்லேட் நிறைய சாக்லேட் எல்லாம் பற்றி ஒரு சாக்லேட் பாஸ்கெட் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. உங்களுடைய எதிர்காலம் வந்து சிறப்பாக அமையணும்னு சொல்லி, இது ஸ்காலர்ஷிப் தானே, நீ வந்து OL AL எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி எல்லாம் போகணுமே. நான் போய் என்னவா வேற விருப்பம்? டாக்டராக வேற விருப்பம். அப்புறம் என்ன என்ன எங்கட நாட்டில் வேலை செய்ய விருப்பமா இல்லை வெளிநாடா? வெளிநாட்டுக்கு போகிற ஐடியா இருக்கா? பெரியம்மா கூப்பிட்டா போவோமே நான் ஆஸ்திரேலியாவுக்கு. சரி, ஓகே, சாக்லேட் பாஸ்கெட்டை வாங்கிக்கொள்ளுங்க. கங்க்ராச்சுலேஷன். பறியுங்க, அடிச்சு பறியுங்க, தருவாங்க. பாப்பா கெட்டிக்காரனடா பறிக்கணும். சரி, எல்லாரும் கை தட்டி விடுங்க. சரி, இப்போ பெரியம்மா மட்டும் தான் சொல்லியிருக்கிறீங்களே, வேறு யாரோ அனுப்பியிருக்கிறாங்க. அத்தையோட பேர்? தங்காவா? தங்கட பேர் என்ன? அத்தையா தங்காவா? அத்தையோட பேர் சொல்லலையே. அவங்கட பேர் நான் நினைச்சேன் கூட தங்கச்சியை சொல்றீங்களான்னு. சரி, அத்தை எங்க இருக்கிறாங்க? பிரான்ஸ்ல இருக்கிறாங்க. இல்லை, பெரியம்மா இல்லை. என்ன சொல்லுங்க அப்போ இங்கே இருந்து தாங்களே கிஃப்ட் அனுப்பிட்டு பிள்ளையா சொல்லி தருவாங்க. சொல்லி தந்துட்டு இப்போ பிள்ளையா சொன்னால் கடைசியில் டான்ஸ் ஆட விடுவேன் தானே, அதுக்காண்டி. அப்போ நீங்கள் திங்க் பண்ணி சொல்லணுமே. நான் இங்கே உள்ள ஆகல கதை கேட்கக்கூடா. இல்லை, இப்போ அம்மா அப்பா சொல்கிறதே நம்பலாமா? நாங்கள் நம்பி சொல்லுவோம். அது தொட்டம்மா. தொட்டம்மாட பேர் என்ன? ஜூலி. எங்க இருக்கிறாங்க? அவங்களும் பிரான்ஸ்ல. இல்லையே, என்ன பேர்? ரெக்னோ மாமா. அவங்க எங்க இருக்கிறாங்க? அவங்களும் பிரான்ஸ் தான். இல்லை,
லண்டன்ல யாரும் இல்லையா? இல்லையா? வடிவா யோசிச்சு பாருங்க. வடிவா யோசிக்கணும். இல்ல இருக்கு, இருக்கிறாங்க. லண்டன்ல இருந்து தான் வந்திருக்கு. வடிவா ஜோசிங்க. இல்லை, லண்டன்ல இருந்து தான் வந்திருக்கு. சரி, உங்களுக்காக என்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கேன். என்னன்னு பா. ஓகே ஜாச்சு, உங்களுக்கு வந்து கங்க்ராஷ் அண்டு போட்டு ஜச்சுக்குட்டி அண்டு போட்டு வந்திருக்கு. சரி, கேக்க வாங்கிக்கொள்ளுங்க. சரி, இப்போ ஜச்சுக்குட்டி என்ன யார் கூப்பிடுறது பிள்ளைய? பெரியம்மா மட்டுமாண்ணா கூப்பிடுவா? அம்மா வேறு எல்லாருமே அப்படித்தான் கூப்பிடுவாங்க. சரி, அப்போ இப்போ அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிக்கல. அது என்ன? சரி, அப்போ யாரா இருக்கும்? நானே மறந்துட்டேன் அனுப்பினவங்களோட பேர். என்ன செய்வோம்? அவங்க இல்லை, அவங்க இல்லையே, அவங்க இல்லையே. என்னண்ட பேர்லேருந்து வந்திருக்கு. என். ஓ சரி, தம்பி ஐடியா கொடுக்குறாங்க. யாருன்னு கேளுங்க தம்பிட்டு. என்ன சொல்றாங்க? அப்பம்மாவாமா? சரி, அப்பம்மாவோட பேர் என்ன? ஜோய்சி. இல்லை. அப்பம்மா இங்கே நிற்கிறாங்களா? இல்லை. எங்க எங்கே இருக்கிறாங்க? இங்கே ஸ்ரீலங்காவில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அப்பம்மாவோட பேர்லேருந்து வேற இல்லை. சரி, இப்போ உங்களுக்கு எல்லாம் கிஃப்ட் வந்தால் தம்பி சண்டை பிடிப்பான் தானே? அதுக்காண்டி தம்பிக்காகவும் ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. தம்பியோட பேர் என்ன? என்ன பேர்? என்ன? ஜாஸ்மின். சரி, ஓகே. உங்களுக்கு இப்போ கிஃப்ட் வந்திருக்கேன்னா யார் அனுப்பியிருப்பாங்க? அப்பா அம்மா தான். ஏன் அப்படி? ஆ, விளங்கல. சர்ப்ரைஸாக இருக்கணும்னு அப்பா அம்மா அனுப்பியிருக்கிறாங்களா? கட்டிக்காரப்பா. அதில் என்னென்னு சொன்னால், சரி அவங்க வாங்கி தந்தாலும் இப்போ சர்ப்ரைஸ் ஆகி இருக்கட்டும்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. என்ன? சரி, வாங்கிக்கொள்ளுங்க. மிக்கிட்ட கொண்டு போகிறாங்க அவங்க. பறையுங்க. சரி, சச்சு சொல்லுங்க யாரா இருக்கு? அம்மாவோட பேர்? சாந்தா. இல்லை. ஐயாட பேர்? மரியநாயகம். இல்லை. யோசிக்கணும், படியா யோசிக்கணும். அப்பதான் வேறு அவங்க சொன்னாங்க. எங்கிட்ட பேரை சொல்ல மாட்டாங்களே, அவங்க மறந்துருப்பாங்க. நாங்கள் எடுத்து விஷ் பண்ணல. இப்போ அம்மா கூப்பிட ஒரு டான்ஸ் ஒன்று ஆட விடுவோமா? சொல்லி தரபடியா? கடைசி ஆட விடுவோம். ஓகே, சரி. ஜாட்ட பேர் அம்மா சொன்னவா? விளங்கவே இல்லை. சரி, வடிவா ஜோசிங்க பாப்பா. எந்த பெரியம்மா? எத்தனை பெரியம்மாக்கள் இருக்கிறாங்க? கணக்கே இருக்கிறாங்களா? எத்தனை? எண்ணி காட்டுங்க பாபு. 7 பெரியம்மா இருக்கிறாங்களா? 6-7 பெரியம்மாக்கள் இருக்கிறாங்க. அப்ப என்ன ஒரு பெரியம்மா மட்டும் சொல்றீங்க? உங்க மேல ரொம்ப பாசம். அப்படியா? ஆனா அவங்க அனுப்பலையே. பாத்தீங்களா? அவங்கள விட வேறு ஒருத்தருக்கு பாசமா இருக்கிறாங்க. இல்ல, இருக்கிறாங்க. இருக்கிறவங்க தான் அனுப்பி இருக்கிறாங்க. வட்டிவா ஜோசிச்சா கண்டுபிடிக்கலாம். பாப்பா, எண்ணில என் இனிஷியல் வந்து என். யா சொன்னேன் தானே. யா முதல் சொன்னேன் தானே என்னண்டு. பாப்பா, பெரியம்மா இல்லை. பெரியம்மாக்கு என்ன பேர் சொன்னீங்க? ஜெனிட்டா. அவங்க வந்து ஜே தான் வரும். பெரியப்பா. பெரியப்பா என்ன பேர்? பெரியப்பாடு நிக்ஷன்.
யாரு ஜெனிட்டா அவங்களோட ஹஸ்பண்டா இல்லை அவங்களோட ஹஸ்பண்ட் அவங்கள இல்லையே என்னல வருதுதான் அவங்க அனுப்பல வேற ஒருத்தங்க சொந்தக்காரங்க ஒருத்தருமே இல்லையா இல்ல என்னல இல்ல இல்ல இருக்கிறாங்க பாருங்க ஜோசிங்க பாபு ചച്ചുക്കുട്ടി ജോസിച്ചാ വരും ടാറ്റ ഫോട്ടോ കാട്ടുறாங்க அப்பா அத்திர பேர் என்ன அத்திர பேர் என்ன நாங்க குழப்பறதை விட இங்க இவன் 2 பேர் 2 குழப்புறாங்களே என்ன சரி இப்ப ஃபைனலா யார சொல்ல போறீங்க பெரியப்பாவா பெரியம்மாவா 2 பேரும் சரி இப்போ வந்து நீங்கள் பிள்ளையா கெஸ் பண்ணினபடியா நாங்கள் கேக்கை கட் பண்ணிட்டு மிக்கியோட டான்ஸ் ஒன்று ஆடிட்டு திருப்பி நாங்கள் சொல்லுவோம் சரி நீங்கள் பிள்ளையா கெஸ் பண்ணிட்டீங்க தானே அப்போ டான்ஸ் ஆடுவோம் ஓகே சரி அவங்க இல்லை அதானே இல்லை அவங்க இல்லை எந்த பெரியப்பா பெரியம்மா சொல்றீங்க இல்லை அவங்க இல்லை சரி இப்போ வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுவோம் ஓகே சரி கொளுத்து சரி கட் பண்ணுங்க நூத்துட்டு கை தட்டி சரி யாருக்கு தீத்துறது யாருக்கு தீத்த போறீங்க தம்பிக்கு ஓகே ஜாச்சு இப்போ வந்து உங்களுக்காக இன்னும் ஒரு சைக்கிள் ஒன்றும் அனுப்பியிருக்கிறாங்க ஆனால் கடைசியாக சரியா நீங்கள் பேரை கண்டுபிடிச்சா மட்டும்தான் அது தாருது சரியா இப்போ பிள்ளையா கேஸ் பண்ணதாக்காண்டி ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவோமா அப்போ சரியா கேஸ் பண்ணலையே ஆடுவோமா ஓகேயா அண்ணா நானே சொல்லுவேன் நாக்கில் என்ன செய்வோம் இல்லையே அவங்க இல்லை அவங்க இல்லை அவங்க இல்லை இந்த சைக்கிளை இங்கே காண்டிங்களா இல்லையா காண இல்லையா இங்கே இருந்தானே வந்ததா காண இல்லையா இல்லையே சரி அப்பையா ஐயா ஐயாட பேர் என்ன மரியனாயம்மா முதல் சொன்னீங்க தானே அவங்களும் இல்லை சரி பாவம் நிறைய குழப்பி சொன்னதுக்காண்டி இவ்வளவு குழப்பிட்டோம் சரி நீங்கள் சொன்னதுக்குள்ள ஒருத்தங்களான்னு சொன்னால் யாரா இருக்கும் பெரியம்மா பெரியப்பா ஏன் அப்படி நடுகளும் பெரியப்பா சொல்கிறீங்களே பாசம் கூட யாட்டா அம்மாட அக்காவா இல்லை அம்மாட அக்கா சரி அவங்கள்ட்ட இருந்து கிஃப்ட் வந்தால் ஹாப்பி ஆவீங்களா சரி அவங்களுக்கு என்ன செய்து காட்டுவீங்க ஃப்யூச்சரில் ஓகே அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பீங்க பெருமைப்படுத்துவீங்க அப்படித்தானே சரி உங்களுக்காக வந்து உங்களுடைய பெரியம்மாவும் பெரியப்பாவும் தான் இந்த சர்ப்ரைஸை வந்து கொடுத்துருக்குறாங்க அதோட சேர்த்து உங்களுக்காக ஒரு சைக்கிள் ஒன்று எடுத்து அனுப்பியிருக்கிறாங்க எப்படி ஹாப்பியா என்ன கிஃப்ட் வந்ததில்ல ஹாப்பி சைக்கிள் சரி ஓடி பாப்போமா சரி சும்மா இருங்க உயரமா இருக்கா சரி வளர வளர ஓடலாம் சரி ஆஸ்திரேலியாவில இருந்து தான் அனுப்பியிருக்கிறாங்க எப்படி என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கா எப்படி இப்போ கஷ்டப்பட்டு படித்ததுக்கு இப்படி ஒரு கிஃப்ட் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு பலன் ஒன்று கிடைச்சிருக்கேன் நீங்கள் இது மட்டும் இல்லை ஸ்காலர்ஷிப்பில் மட்டும் இல்லை உங்களுடைய எதிர்காலத்தில் வந்து ஏஎல் ஓஎல் யூனிவர்சிட்டின்னு சொல்லி உங்களோட
என்ன சொல்கிறது முக்கிய குறிக்கோளான அந்த வைத்தியராக வரணும் என்று சொல்லியிருக்கிறீங்க. அதை வந்து நீங்கள் அடையிறதுக்கு நாங்களும் இறைவனை வேண்டி இதையும் அவங்க இந்த சர்ப்ரைஸையும் வந்து உங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அதே போல் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய பெரியம்மா குடும்பமும் பெருமைப்படுற அளவுக்கு நீங்கள் வந்து எதிர்காலத்தில் நல்ல ஒரு வைத்தியராக வரணும் என்று சொல்லி நாங்களும் இறைவனை வேண்டுறோம். ஓகே, நன்றி. வேறு ஏதாவது சொல்ல போகிறீங்களா பெரியம்மா பெரியப்பாக்கு? என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ மட்டும்தானா? வெல்கம். சரி, மிஸ் பண்ணுறீங்களா அவங்கள? சரி, ஓகே, நன்றி. மல்லி மயிலாட்டம்